நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு, 1 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கனில் வந்து இதை நான் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்க பொருள் மஞ்சள் பொடினால எல்லாத்தையும் போட்டு நான் கலந்துக்க போகிறேன். மிளகாய் பொடி, கரம் மசாலா பவுட்ரு, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு. இதில் வந்து லெமன் பிழிஞ்சு வச்சுருக்குது, இதில் நான் ஊற்றிக்க போகிறேன். இது வந்து நல்லா இந்த மசாலாலாம் இதில் வந்து நல்லா இதில் ஊறணும். எல்லாம் நல்லா கிளறி வைக்கணும். இது எல்லாம் மசாலாலாம் இதில் ஃபுல்லாக பிடிக்கணும். இப்போது மசாலாலாம் நல்லா போட்டு இதை நல்லா தடவி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour வந்து இதை நம்ம ஊற வச்சு தான் அதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிறோம். இப்போது சிக்கன் வந்து மசாலாலாம் போட்டு 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து சோள பவுட்ரு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மைதா மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் இதை வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து முட்டை வந்து வெள்ளை கருவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் இதை போட்டு நல்லா கிளறிக்கணும். மைதா மாவு சோள மாவு வந்து இதில் நம்ம போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெய் ஊற்றி இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ நல்ல செவந்து வந்துச்சு, நல்ல கலர் கோல்டன் கலராக வந்துச்சு. இந்த கலருக்கு நம்ம எடுத்துக்கலாம். சிக்கன் டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து நான் வந்து ஒரு பேஸ்ட்டு தயாரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாய் பொடி கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு கொஞ்சம், வினிகர் கொஞ்சம் இதில் நான் ஊற்றி இதில் கலவையாக நான் கலந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் வந்து இப்போது இதில் சீரகம் கொஞ்சம் இதில் நான் போடுறேன். சீரகம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வறுத்துக்கின்னு இஞ்சி பூண்டு, இதில் பூண்டு வந்து ஒரு 2 பல் வந்து பூண்டு நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கியாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ வறுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விடணும். இதில் கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இப்போது சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் மசாலாலாம் நிறைய சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் நிறைய போட்டு நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியான சிக்கன் 65.